லாஸ்ட் வீடியோல வந்து இந்த பாடி கம்போசிஷன் அனலைசிஸ் ரிப்போர்ட்ட பத்தி நான் டீப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டீப்பா வந்து என்னால ஃபுல்லா இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. அதனால ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3யா போடுறேங்க. ஸோ இப்போ வந்து சிம்பிளா அந்த பாடி கம்போசிஷன் அனலைசிஸ் ரிப்போர்ட்ல என்னோட பாடிக்கு புரோட்டீன் எவ்வளோ தேவை, வாட்டர் எவ்வளோ தேவை, மினரல்ஸ் எவ்வளோ தேவை, ஃபேட் எவ்வளோ தேவை, அந்த ஒரு பார்ட்ட மட்டும் இந்த இந்த வீடியோல நான் கவர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இதுல மசில் ஃபேட் அனலைசிஸ், ஒபேசிட்டி அனலைசிஸ், அப்டாமினல் ஒபேசிட்டி அனலைசிஸ் எல்லாமே நான் தனித்தனியா சொல்றேங்க. ஓகேவா? ஸோ என் பேர் வந்து அருண்குமார். இது என்னோட ஓன் ரிப்போர்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட ஏஜ் 33. என்னோட ஹைட் வந்து 168 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, 56.4 கிலோ இருக்கு. ஓகேவா? இதுதான் என்னோட ஓவரால் டீட்டெயில்ஸு. இந்த டீட்டெயில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பாடி கண்டிஷனுக்கு ஏத்த வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு 33.6லேருந்து 41.1 வரைக்கும் இந்த ரேஷியோல வந்து என்னோட வாட்டர் லெவல் இருக்கணும். ஆனா எனக்கு 34.8 இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புரோட்டீன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 9.3லேருந்து 11.3க்குள்ள இருக்கணும். என்னோட புரோட்டீன் லெவல் 10.2 இருக்கு. ஏன்னா புரோட்டீன் லெவல் எனக்கு வந்து நல்லாவே இருக்கு. நீங்க இப்ப என்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ, அத அப்படியே கன்டின்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மினரல்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில இருக்கும்போது நான் கேன் வாட்டர் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ ஊருக்கு போயிட்டு ஆத்து தண்ணி அந்த மாரி தான் நான் இப்போ குடிக்க பழகியிருக்கேன். அதனால என்னோட மினரல்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் நல்லாவே மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு. அதனால நீங்க இப்போ என்ன தண்ணி தண்ணீல கிடைக்கிற மினரல்ஸ் வந்து நீங்க என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ, அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ இப்போ பாடி ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 8.7லேருந்து 13.1க்குள்ள இருக்கணும். ஆனா எனக்கு இந்த பாடி ஃபேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த பாடி ஃபேட் ஏன் கம்மியா இருக்குங்கிறத வந்து இந்த பாடி கம்போசிஷன் அனலைசிஸ் பத்தி 3 பார்ட் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாடி ஃபேட் ஏன் கம்மியா இருக்குங்கிறத வந்து நான் தெளிவா ஒரு வீடியோ சொல்றேன். ஸோ அது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னோட பாடி வாட்டர் லெவல், புரோட்டீன் லெவல், அப்புறம் மினரல் லெவல், ஃபேட் லெவல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ, அவங்க வெயிட் கெயின் ஆகுறவங்க, வெயிட் லாஸ் ஆகுறவங்க இந்த ரிப்போர்ட்ட எடுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஜஸ்ட் வந்து 200 to 300க்குள்ள வரும். எனக்கு 300 ஆச்சு. அந்த ரேஷியோல தான் இருக்கும். அதனால இந்த ரிப்போர்ட்ட எடுத்து உங்கள நீங்களே சோதிச்சு பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கங்க. என்னோட பாடி கம்போசிஷன் அனலைசிஸ் ரிப்போர்ட்ல வந்து ஒரு பார்ட் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட வந்து டயட் பிளான் எடுத்துட்டு இருக்கீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்து டாக்டர கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன டேப்லெட் குடுக்குறாங்களோ, அத வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. என்னோட டயட் பிளான வந்து அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ மாத்திரையும், சாப்பாடும் நம்ம மேட்ச் பண்றது மூலமா சுகர் வந்து படிப்படியா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, டேப்லெட் கன்டின்யூ பண்ணலாமா, வேண்டாமாங்கிறத உங்க டாக்டரே நீங்க சொல்லிருவாங்கங்க. ஸோ அதனால என்னோட டயட் பிளான ஃபாலோ பண்ணுங்க. மருத்துவரின் ஆலோசனைய வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் பத்தின கன்சல்டன்ட் இல்ல வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பத்தின டயட் பிளான் எதுவும் வேணும்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிடுங்க.